நம்ம வீட்டு சமையலில் மாங்காய் ஊறுகாய் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 மாங்காய் எடுத்துக்கலாம், கழுவிடலாம். கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் ஒரு பக்கமாக வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வறுக்க தேவையில்லை, அப்படியே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நைஸாக அரைக்கக்கூடாது, இது போல் தான் இருக்கணும். இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காய்ட்டுன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகாய் அதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு காரம் சரியாக இருக்குதா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு நல்லா நடுசனில் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறட்டுன்னு இது ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாங்க. சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது வறுக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.